ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கூலி படம் வந்து ஒரு புதுவிதமான ஒரு ட்ரெண்டையே செட் பண்ணிக்கிட்டு இருக்கு யூடியூப்பில். நானும் கடந்த ஒரு 2-3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். தடவையாக ரிவ்யூவர்ஸை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூஸ்வலாக வந்து படத்தை ரோஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்குன்னே நிறைய ரோஸ்ட் சேனல்ஸ்லாம் இருக்குது. நம்ம பிளிப்பு அப்படி இப்படின்னு நிறைய பேர். இப்போல்லாம் நிறைய ரிவ்யூவர்ஸே வந்து சில படங்களுக்கு ரிவ்யூன்னு போடுறாங்க டைட்டிலில், சில படங்களுக்கு ரோஸ்ட்னே போட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ரோஸ்ட் கல்ச்சர் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஊடுருவிச்சு. பட் இப்போ தான் இந்த கூலி படம் வந்ததுக்கப்புறம் தான் தடவையாக ரிவ்யூவர்ஸை ரோஸ்ட் பண்ணுற ஒரு புதுவிதமான ஒரு ஃபினாமினன் நடந்துகிட்ருக்கு. அதுவும் ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து ஆன் த ஒன் ஹேண்ட் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்கிற ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட் ரிவ்யூலாம் பண்ணுவார். அவருக்கெலாம் வந்து சுதீர், இது வரைக்கும் நான் நெகட்டிவாக சொல்லி நான் பார்த்ததே இல்லை. லேட் ரிவ்யூ ஏதோ எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் எடுத்து அது நான் ரசித்தேன், உணர்ந்தேன், அது புரிஞ்சுது, நான் நடந்தேன், அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பார். அந்த அதர் ஹேண்ட் வந்து அவர் கூலிக்கான நெகட்டிவ் ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் நெகட்டிவாக இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக் நெகட்டிவாக. ஆனால் அந்த மாதிரி ஒரேடியாக பாசிட்டிவாகவும் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஒரேடியாக எக்ஸ்ட்ரீமாக நெகட்டிவாகவும் சொல்லக்கூடாது. அதுவும் ரெண்டுமே வந்து ரெண்டு கேட்டகரியுமே வந்து நாட் குட் ஃபார் சினிமா. ஏன்னா ஒரேடியாக நீங்கள் எல்லாத்தையுமே புகழ்ந்தாலும் the குவாலிட்டி வில் பிகம் லைக் வேர்ஸ். லைக் பாலிவுட்டில் என்ன ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு படம் கூட இப்போ ஓட மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரீம்லி ரேர் பாலிவுட்டில் ஏதாவது ஒரு படம் வந்து ஓடுறது. வார் 2 இப்போ கழுவி ஊற்றின்னு இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஒரு நெகட்டிவாக சொல்கிறதும் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு எப்போயாச்சும் இந்த மாதிரி பண்ணால் ரோஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ஜெனுவினாக வரும் ரிவ்யூஸ் வந்து. இப்போ வந்து நான் எனக்கு மனசில் பட்டதை சொல்லி என்னை ரோஸ்ட் பண்ணாங்கன்னா அது எதுவும் பண்ண முடியாது. பட்டு காசு வாங்கிட்டு ரோஸ்லாம் வந்து கொஞ்சம் டூ மச் தான். அது ஃபஸ்ட்டு வந்து ஆதவன் ஒரு வீடியோ போட்டார்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் நடிங்க பாஸ் ஆதவன். அவர் இப்போ இன்டர்வியூ மேலே இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு எல்லா சேனலுக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். கூலி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் அந்த விஷயத்தில்.